ஓகே ப்ரோ, ஒன் டைம் தான். அந்த அளவுக்கு இல்லை. நம்ம மங்காத்த அளவுக்குலாம் இல்லை. மங்காத்த வேற லெவல். ஆனால் இது மொக்க ப்ரோ. அஜித் ஃபேனாக இருந்தாலும் இன்ட்ரெஸ்டாக ஃபர்ஸ்ட் டே வந்துருக்கல, அது பாராட்டணும்ல. எதிர்பார்த்து புரியல. நார்மல் ஃபேனாக பார்த்தா அந்த ஒன் டைம் வாட்ச் போய் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு பிஜிஎம் தான் போட்டு ஏமாத்திட்டாங்க. நானும் அதுதான் ஏமாத்த வந்துட்டேன். பார்க்கலாம் ஃபேமிலியாக பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். இல்லை ஃபயர்லாம் இருக்குது நிறையா மூமெண்ட்ஸ் ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க இவ்வளோ நாள். ஸோ இதெல்லாம் எல்லாமே பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது. ஒர்த்தாக தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து இதுக்கப்புறம் நடிக்க மாட்டேறது வர சொல்கிறாருல்ல ரஜினி. ஸோ அதுக்கு வந்து இது வந்து குட் பண்ணு படம் வந்து பாசிட்டிவ் வந்து நல்ல வெங்கட் பிரபு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் நிறையா கொடுத்துருக்காரு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. நிறையா கேமியோஸ்லாம் இருக்குது. லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் நிறையா அந்த கூஸ்பம் மூமெண்ட்ஸ் இருக்குது. பட் நிறையா திணிச்ச மாதிரி இருக்குது நிறையா வந்து அது. அப்புறம் அந்த சில இடத்துல பாட்டெலாம் இருக்குது, தேவையில்லாத மூமெண்ட்ஸ் அதெல்லாம். பட் விஜய் வந்து ஒரு மாதிரி இது வந்து ஒரு தளபதி வசஸ் இளைய தளபதி மாதிரி தான். அந்த மூமெண்ட்ஸ் தான் எல்லாமே. பட் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து இந்த ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். ஒரு அந்த காந்தியை பற்றி ஒரு டீட்டெயில்டான ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி அது தேவையில்லை. ஸோ ஓவராலாக வந்து படம் வந்து வெங்கட் பிரபு என்ன மங்காத்தாவோட கம்பேர் பண்ணக்கூடாது. அது வேறு இது வேறு. பட் அவருக்கு ஒரு மங்காத்தா இவருக்கு ஒரு கோட்டில் பட் என்னை பொறுத்தவரைக்கும் மங்காத்தா பெஸ்ட். இதை விட மங்காத்தா பெஸ்ட்டாக இருந்தது. பட் டியூரேஷன் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் கம்மி பண்ணலாம். அதை தவிர்த்து பிஜிஎம் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவு இல்லை. கொஞ்சம் நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். யுவன் வந்து அந்த மங்காத்தா ஸ்டைலில் எதனா கொடுத்துருப்பாருன்னு சொல்லிட்டு. பட் ஓவராலாக வந்து படம் ஒன் டைம் வாட்சபிள், நல்லா தான் இருக்குது. வேறு லெவல் ப்ரோ, செம்மையாக இருந்தது படம். நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் பிளே எல்லாமே சூப்பராக. வில்லன் விஜய், செகண்ட் விஜய்ன்றவர் வந்து வில்லனு சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே வந்து செம்மையாக இருந்தது. பேக்ரவுண்ட் மியூசிக் செம்மையாக இருந்தது ப்ரோ. இன்ட்ரோ பிளாக்ல வந்து ஒரு பிஜிஎம் போகிறாப்புல யுவன் சங்கர் ராஜா சூப்பராக இருந்தது. அண்ட் எண்ட் ஆஃப் த இதில் வந்து அவரோட பிஜிஎம் வந்து தனியாக அந்த ஒரு ஃபீல் நல்லா தெரியுது. நல்லா இருந்தது. அவரோட பிஜிஎம் சூப்பராக இருந்தது. அதில் ப்ரோ கதை வந்து மூவ் ஆகணும் ப்ரோ. கதை மூவ் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து அப்படியே ஃபேமிலியாக கொண்டு போகிறாங்க. ஆஃப்டர் இன்ட்ரோல் பிளாக்லேருந்து கடை சூடு பிடிக்குது. இன்ட்ரோல் பிளாக் அப்புறமா நல்லா இருக்குது படம். பக்காவாக இருக்குது. சூப்பராக இருக்காரு. நல்லா இருக்கு படம். சூப்பர். வெங்கட் பிரபு சம்பவம் பண்ணியிருக்காரு. எல்லாத்துக்குமே பிடிக்கும். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பூதுவாம அப்படியே கரெக்டாக இருக்கு. நல்லா இருக்கு. எப்படி பண்ணியிருக்காரு விஜய்? நல்லா பண்ணியிருக்காரு. ரெண்டு விஜய் அப்பா விஜய் தான் நல்லா. அப்பா விஜய் தான். ஏன் என்ன காரணம்? ரெண்டாவது விஜய் வில்லனா இருக்காங்க. பார்த்து நம்ம பழகிடுச்சு. அதனால படத்துல என்ன ஏதாவது குத்தம் இருக்கா, குறை ஏதாவது இருக்கா? தெரியல. நல்லா இருக்கு. பரவாயில்ல. பார்க்கலாம் சார். நல்லா இருக்கு. 3 மணி நேரம் நல்லா என்டர்டெயினாக போகுது. இல்லை தெரியல, இன்ட்ரெஸ்டாக தான் இருந்தது. இப்போ பார்த்த படத்தில் அது நல்லா தான் இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோலாம் இல்லை ஒரு 3 hours நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கே நல்ல ஒரு என்டர்டெய்னர். அதான் நான் சொல்கிறேன், நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க, நிறைய பேரை கவர் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக யுவன் சங்கர் ராஜா சொல்கிற அளவுக்கு இந்த மூவியில் பெருசாக பண்ணல. லைக் ஆமாம், யுவன் சங்கர் ராஜா ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்குள்ள. பட் ஓகே, அவ்வளோ தாறுமாறாக இருந்தது. ஏன்னா கொஞ்சம் ஒரு சில விஷயம்லாம் வந்து அந்த விஜயோட செகண்ட் ஹாஃப் அந்த பையன் கட்டப்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி விஜய் மாதிரியே இல்லை, கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் படம் செம்மையாக இருந்தது. அதான் ப்ரோ. படத்தில் வந்து செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் லாக் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இல்லை ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி செம்ம வைப்பாக போணுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃபில் அதை விட செம்ம வைப்பாக போன மாதிரி தான் எனக்கு இருந்தது. அந்த ஒரு தோனியை காமிக்கிறது, அடுத்தது நம்ம தலையோட வைப் போட்டதெல்லாம் எனக்கு செம்ம சந்தோஷம். இல்லை நான் பியூர் தளபதி ஃபேனு. இன்னொரு விஷயம், எனக்கு தலையை பிடிக்கும். பிடிக்காதெல்லாம் சொல்ல மாட்டேன். தலையை எனக்கு பிடிக்கும். தளபதியோட படத்தில் தலையோட போட்டது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக நினைக்கிறேன். நிறையா பேர் வந்து தளபதி ஃபேன் வரல, தலையை பிடிக்காது, எல்லாம் வந்துச்சு ஏன் வந்துச்சு அப்படிலாம் கேட்பாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் இப்போ தலை படத்தில் கூட அந்த மாதிரி காமிக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரையும் இதுவரையும் அந்த மாதிரிலாம் படம் தளபதி இதுவரையும் லாஸ்ட்டாக தெரி படத்தில் கூட தனுஷோட ஃபேன், இது தனுஷோட பிஜிஎம் அந்த மாதிரிலாம் போட்டு நிறையா பண்ணியிருக்காரு. எனக்கு அந்த விஷயத்தில் எனக்கு தளபதி ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி நல்லா தான் இருந்தது. செம்மையாக இருந்தது ப்ரோ. வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். படம் பார்க்க வந்தவங்க எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ. கிளைமேக்ஸில் ஒரு அந்த சீன் ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த குதிக்கிறாருல, வண்டியில் குதிக்கிறாரு, கிரவுண்டு மேலே ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கு.
ப்ரோ நான் ஒரு ரீசெண்டாக ஒரு இந்த படம் பார்த்தேன் ப்ரோ, மிஷன் இம்பாசிபிள். அந்த படம் மாதிரி எக்ஸாம்பிளாக இருந்தது. ஆனால் ஒரு மாதிரி வைப்பாக தான் ப்ரோ போச்சு. நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ.